வெளிநாடு சுற்றுப்பயணம் முதலீடு இருக்க போல முதலீடு செய்ய போயிருக்காரு. அது நீங்கள் ஒரு சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 எதிர்க்கட்சியை செயல்பட நினைக்கிறாரு. அவர் அரசியலுக்கு வந்து ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், வரவேற்கத்தக்கது. அவர் ஒரு படித்தவர், பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது, அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒட்டு பொதுவாக எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லுது. அவருடைய நம்பிக்கைத்தன்மை தான் ஒரு கேள்விக்குறியாகுன்னு என்னுடைய கருத்து. சில கருத்துகள் ஒரு இடத்துல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் குறிப்பாக அவருடைய நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அது போன்ற அவருடைய கருத்து ஏற்புடையது அல்ல. எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போறாங்க, எதுல எங்க அந்த முதலீடு செய்ய போறாங்கிறது அந்த தரவுகளோட தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. பிரஸ் மீட்லையும் பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்கு உண்டான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOUs சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கிறது முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதில் போய் எந்த மாதிரி ஒரு 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 பேசுறது அவருடைய இதுக்கு நல்லது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறித்து அவர் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கு. அதுக்கு எனக்கு அங்கே ஏற்புடையது இல்ல. அவர் என்னன்னா இன்னைக்கு 2 அரசாங்கங்கள் விமர்சனம் செய்யறாரு. ஒரு எதிர்கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தலைவரா அவர் விமர்சனத்துக்கு உண்டான அவருக்கு முழுமையான அந்த சுதந்திரம் இருக்கு. அதெல்லாம் இது கிடையாது. ஆனால் எது சொல்லணும், குறைபாடுகள் இருக்கிறத சுட்டி காமிக்கிற தவறு கிடையாது. பொதுவாக எல்லாத்தையுமே சொல்றது உங்களை மாதிரி பத்திரிகைக்கார ஊடகவியாளர்கள் நாளடைவில் பொறுத்த வரைக்கும் அவரோட நம்பகத்தன்மை குறையும். அவர் சகோதரர் விஜயோட நம்பகத்தன்மை தான் குறையும். அப்புறம் எல்லாமே இப்படிதான் சொல்றாங்கிற ஒரு தவறான ஒரு மனப்பான்மை ஜனங்கிட்ட வருங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நாட்டில் எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் விசேஷங்கள் இருக்கு, அதை பத்தி கேட்டுட்டு அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா அது திடீர்னு கூட்டணி சேர்றாங்க, திடீர்னு அந்த கூட்டணி பல பேர் வெளியே போறாங்க. இதுக்குண்டான இது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதே நேரத்தில் அது முழு மனதோட அதிமுக தோழர்களுடைய ஒப்புதலோட அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கான்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. அதனால அந்த கூட்டணி இன்னைக்கு இருக்கா, நாளைக்கு இருக்கா, நாளானைக்கு இருக்காங்கிறது உங்ககிட்ட இருக்க சந்தேகம் தான். எனக்கு மாத்திரம் எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.